Hi students, good morning. So இன்னைக்கு நம்ம வந்து illustration 4. This is the last illustration for material variance. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேபர் வேரியன்ஸ். லேபர் வேரியன்ஸோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம லேபர் வேரியன்ஸோட சம்ஸை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த சம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பேன். இந்த சம்மே ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் இன் அ மோர் டீடைல்டு வே. அதனால எனக்கு 15 மினிட்ஸ் இந்த சம்மில் போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த சம்மோட இன்னைக்கு நாள் முடிஞ்சிடுமானா கிடையாது. நம்ம வந்து லேபர் வேரியன்ஸ் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக டார்கெட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ illustration 4. ABC Limited produces an articles by lending two basic raw metals. So இவங்க two basic raw metal யூஸ் பண்றாங்க A and B. It operates a standard costing system and following standards has been set. A வந்து 40%, B வந்து 60%. இதுதான் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். The standard loss in producing is 15%. This means நீங்க 100% இன்புட் பண்ணீங்கன்னா 15% லாஸ் ஆகி 85 தான் உங்களுக்கு பேலன்ஸ் வெளியே வரும். During April, the company produced 1700 kg. இதுதான் வந்து 85 of finished output. The position of stock and purchase for the month of April is as under. Opening stock கொடுத்திருக்காங்க, closing stock கொடுத்திருக்காங்க, purchase கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா ஃபுல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. பர் ரேட் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் வேல்யூட் அட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது ஏன் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்கிறத நம்ம சம் போடும்போது தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், டோட்டல் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒர்க்கிங் நோட் 1 போடலாம். ஒர்க்கிங் நோட் 1ல நான் என்னென்ன மென்ஷன் பண்ண போறேன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் பிரைஸ், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் A and B. இதுதான் நான் வந்து இங்க போட போறேன். ஸோ இப்போ நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம். எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் அவுட்புட். ஸோ ஆக்சுவல் அவுட்புட் இஸ் 1700 kgs. நான் ஆல்ரெடி சொன்னேன் 100 இன்புட் பண்ணா 85 அவுட்புட்டா வரும். அப்ப 1700 அவுட்புட்டா வந்தா எவ்வளவு இன்புட் பண்ணிருப்பேன்? அப்ப 1700 into 100 divided by 85 that is equal to x. So 1700 divided by 85% அப்படின்னா 2000 தான் என்னுடைய இன்புட். ஓகே, இந்த 2000 வந்து நான் ஏக்கோ பிக்கோ ஸ்ப்ளிட் பண்ண போறேன். A and B. A வந்து 40%, B வந்து 60%. இது 800, இது 1200. 2000 into 40% is 800. 2000 into 60% is 1200. So 800, 1200. Standard price is 4 rupees and 3 rupees. Actual quantity எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா actual quantity of input எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங். இதுதான் மெட்டீரியல் கன்சியூம்டு. மெட்டீரியல் கன்சியூம்டு தான் ஆக்சுவல் யூனிட்ஸ். ஸோ ஆக்சுவல் ரா மெட்டீரியல். அப்போ ஓப்பனிங் வந்து ஏக்கு வந்து 35 பிளஸ் பர்ச்சேஸ் வந்து 800 மைனஸ் க்ளோசிங் வந்து 5. அப்ப ஏ வந்து 830 kgs. பிக்கு அதே மாதிரி போட்டோம்னா 40 பிளஸ் 1200 மைனஸ் 50. பிக்கு வந்து 1190 kgs. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல். இந்த ஆக்சுவலை நான் இப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். எப்படி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னா 35 அண்ட் 795. இங்கேயும் நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன் 40 அண்ட் 1150. இப்பயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் டீடைல்டா சொல்றேன். ஓப்பனிங் ரா மெட்டீரியல் இஸ் வேல்யூட் அட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அப்ப இந்த 35 இஸ் வேல்யூட் அட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் ஆக்சுவல் பிரைஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவல் பிரைஸ் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3400 டிவைடட் பை 800. அப்ப ஆக்சுவல் பிரைஸ் வந்து 4.25. நெக்ஸ்ட் வந்து 3000 டிவைடட் பை 1200. அப்ப பர் யூனிட்டோட பிரைஸ் வந்து 2.50. இது வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஏன் இது ஸ்டாண்டர்ட் பிரைஸ்? ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் வேல்யூட் அட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஓகே, இது எங்க ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நெக்ஸ்ட் போயிடலாம்.
So total is 2000 2020 இதை ஆட் பண்ணீங்கன்னா that is 35 plus 795 plus 40 plus 1150 2020. இந்த 2020 40% 60% பிரிச்சா அதுதான் வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ 808 1212 இதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ நமக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே டேட்டால இருக்கு. ஸோ ஒர்க்கிங் நோட்ல இருக்கு. இந்த ஒர்க்கிங் நோட்டை பேஸ் பண்ணி நம்ம எல்லா வேரியன்ஸும் கண்டுபிடிக்க போறோம். நம்ம யூஸ்வலா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் வேரியன்ஸ் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ். இந்த யூசேஜ் வேரியன்ஸை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ். இப்போ நம்ம இதில் எல்லாத்துக்குமே ஃபார்முலா போட்டே வரப்போம். இப்போ டோட்டல் வேரியன்ஸோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே, இதுல இந்த 35 எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் ஆக்சுவல் ப்ரைஸும் சேம் தான். அப்ப எனக்கு உண்மையான வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க இந்த 795 யூனிட்ஸ்க்கானது தான். ஸோ இங்கேயுமே 800ல 35 நான் மைனஸ் பண்ணா 765. இப்போ 765 இன்டூ 4 மைனஸ் 795 into 4.25. இதுதான் என்னோட டோட்டல் வேரியன்ஸ் ஆஃப் A. டோட்டல் வேரியன்ஸ் ஆஃப் B is அதேதான் 40 யூனிட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணும். ஸோ 1160 into 3 minus 1150 into 2.5. 1150 into 2.5. இப்போ இதோட ஆன்சர் 765 into 4, 795 into 4.5, $318.75. ஆனா இது அட்வர்ஸ். 1160 into 3, 1150 into 2.5. இது வந்து எனக்கு 605 ஆனா ஃபேவரபிள். அப்ப டோட்டல் வேரியன்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆனா இது அட்வர்ஸ், இது ஃபேவரபிள் இருக்கு. ஸோ மைனஸ் தான் ஆகும். அப்ப 605 மைனஸ் 318.75 பண்ணா 286.25. ஆனா ஃபேவரபிள் தான் அதிகமா இருக்கு. ஸோ ஃபேவரபிள். இதுதான் வந்து என்னுடைய டோட்டல் மெட்டீரியல் வேரியன்ஸோட ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகே, எடுத்ததுமே டோட்டல் மெட்டீரியல் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ பிரைஸ் வேரியன்ஸ். பிரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்போ பிரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா ஏக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏவோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 4.25 இன்டூ 795 மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மீதி 35 யூனிட்ஸ் வந்து ரெண்டுத்துலயுமே பிரைஸ் சேம் தான். ஸோ 0.25 இன்டூ 795 எடுத்தனா எனக்கு 198.75 அட்வர்ஸ்ல வரும் இதோட ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் பிக்கு. பி வந்து 2.5 3 ஆனா 1150க்கு தான். ஸோ 3 minus 2.5 into 1150. இது எனக்கு ஃபேவரபிள் வரும். 0.5 into 1150, 575 ஃபேவரபிள் மைனஸ் 198.75 அட்வர்ஸ் பண்ணா எனக்கு வந்து டோட்டல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 376.25 ஃபேவரபிள் வரும். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் பிரைஸ் வேரியன்ஸ். இப்ப
யூசேஜ் வேரியன்ஸ் பார்க்க போறோம். ஸோ யூசேஜ் வேரியன்ஸ் வந்து நான் இப்போதைக்கு இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யூசேஜ் வேரியன்ஸ் நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா ஏ பி. இங்க நான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுக்கும்போது டோட்டல் தான் எடுப்பேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணது தான் எவ்வளோன்னு நான் பார்க்க போறேன். ஸோ நான் ஆக்சுவலா யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 830. ஆனா அலௌட் 800 தான். இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் 4. ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டாண்டர்ட் அலௌடு. ஆனா 1190 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு இது ஃபேவரபிள்ல வரும். அப்ப 30 into 4 is 120 adverse. 10 into 3 is 30 but favorable. அப்ப எனக்கு total usage variance is equal to 90 adverse. இப்ப நான் ஒரு செக் சும்மா பண்ணிக்கிறேன். செக் total price variance plus total usage variance is equal to total material variance. Price variance is 376.25 favorable minus 90 adverse. அப்ப எனக்கு வந்து எவ்வளவு வரணும்? ஆக்சுவலா 286 வரணும். செக் பண்ணிக்கலாமா? 376.25 minus 90 is 286.25. எனக்கு டேலி ஆயிடுச்சு. அப்ப நான் இது வரைக்கும் போட்டது கரெக்ட். இப்ப நெக்ஸ்ட் இது வந்து செக் ஏரியான்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போறது யூசேஜ் வேரியன்ஸோட பிரேக்கப், மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ்னா என்னன்னா, நான் ஆக்சுவலி எவ்வளோ அவங்க எப்படி பெர்சன்டேஜ் அவங்கள மிக்ஸ் பண்ண சொன்னா அவங்க என்ன பெர்சன்டேஜ்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த வேரியன்ஸ் தான் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஸோ இது ஏக்கு போடும்போது ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் 808, ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 835. Actual quantity is 835 into standard price is 4 rupees. 830, sorry. So 22 into 4 is 88 adverse. B க்கு வந்து 101212 minus 1190 into 3. So 1212 minus 1190 into 3. அப்ப 66. ஆனா இது favorable. So total material variance is 22. அது வந்து adverse. ஏன்னா adverse தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. இப்ப மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்டா நான் எவ்வளவு சொன்னேன், ஆனா அவங்க ரிவைஸ் நான் சொன்னதுலே இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு ஆக்சுவலா செலவு பண்ணிருக்காங்க இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்ப ஸ்டாண்டர்டா வந்து நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 800 தான், ஆனா அவங்க 808 யூஸ் பண்ணிருக்காங்க இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் 4. பிக்கு நான் ஆக்சுவலி வந்து 1200 தான் யூஸ் பண்ணிருக்கணும். இந்த மிக்ஸ்ல பண்ணா ஸ்டாண்டர்டா பார்த்தா இவ்வளவுதான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க வந்து 121212ன்னு அந்த யூனிட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் அந்த மிக்ஸ்ல யூஸ் பண்ணா இதா வரும் இன்டூ 3. ஸோ இங்க எனக்கு வந்து 8 into 4 வரும். ஸோ 32. ஆனா இது அட்வர்ஸ். இங்க வந்து 12 into 3 is 36. இதுவுமே வந்து அட்வர்ஸ். ஸோ இங்க எனக்கு வந்து 68 வந்து அட்வர்ஸா வரும். ஸோ 68 இது டோட்டலா வந்து டோட்டல் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் இஸ் 68. இப்போ நான் இன்னொரு செக் பண்ண போறேன். இங்க என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா மிக்ஸ் வேரியன்ஸ் ஈல்டு வேரியன்ஸ் ஆட் பண்ணா டோட்டல் வேரியன்ஸ் வருதா? செக் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் பிளஸ் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் is equal to material usage variance. Mix variance is 22, yield variance is 68, அப்ப 90. ஆனா இது மைனஸ், லைக் இது மைனஸ் இது மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் 19 எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த செக்லயும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்போ வந்து கண்டிப்பா வந்து என்னோட ஆன்சர் கரெக்ட் தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி சம்.
இதுதான் லாஜிக்கோடைய பேஸ் வந்து இதுதான். இப்ப நம்ம லேபர் வேரியன்ஸோட ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு ஒரு 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்து நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்ப லேபர் வேரியன்ஸ். இப்ப நம்ம மெட்டீரியலுக்கு பார்த்த மாதிரி லேபர்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு. என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, நான் ஸ்டாண்டர்டா இவ்வளோ ஹவர்ஸ் தான் எடுக்கும்னு நினைச்சிருப்பேன், இவ்வளோதான் ரேட் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா ஆக்சுவலா ஒரு ஹவர் செலவாயிருக்கும், அதுக்கு ரேட் இருக்கும், ஆக்சுவல் ரேட் இருக்கும். இது வந்து பெய்டா இருக்கும், ஆனா நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ண ஹவர்ஸ் இருக்கும், அதுக்கு ஆக்சுவல் ரேட் நான் வந்து இது பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஒர்க்குக்கும் பெய்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னுடைய ideal time. Ideal time is nothing but என்னோட lunch break. So ideal time is nothing but ideal time is nothing but என்னோட lunch break, tea break, maintenance break. ஸோ இதெல்லாமே என்னோட ஐடியல் டைம் வேரியன்ஸ். ஈவன் தோ அந்த டைம்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லைனாலுமே நான் அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டைரக்டா நம்ம ஐடியல் டைம் வேரியன்ஸை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு இன்டு ஆக்சுவல் ரேட், ஸ்டாண்டர்ட் ரேட். ஏன்னா நம்ம ஆக்சுவல் ரேட்டுக்கும் இருக்க ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் இருக்க வேரியன்ஸை தான் நம்ம எங்கேயே பார்த்துறோம், ரேட் வேரியன்ஸ்ல பார்த்துறோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் மல்டிப்ளை பண்ணோம். அண்ட் ஆல்வேஸ் நான் ஏன் இங்கே ஒர்க்கோட ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக்ல எப்படி இருக்கும்னா, ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு போட்டுட்டு, ஆனால் ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பே பண்ணது எப்பயுமே அதிகமா இருக்கும். திஸ் வில் பி மோர், திஸ் வில் பி லெஸ். அப்போ ஆன்சர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது மோருங்கிறதுனால பாசிட்டிவ்ல வரும். ஆனா அதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனால தான் நான் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஏன்னா ஒர்க்கோட விட பெய்டு வந்து அதிகமா இருக்கும். அப்போ பெய்டு வில் பி மோர். அப்போ மோர் தான் வந்து நமக்கு ஆன்சர்ல வரும். அப்போ மைனஸ் தான் ஆன்சர் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை அட்வர்ஸ்ன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட். இப்போ ஐடியல் டைம் வேரியன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஐடியல் டைம் வேரியன்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, லேபர், டோட்டல் லேபர் வேரியன்ஸ். இதோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் சேம், ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டு ஆக்சுவல் ரேட். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் லேபர் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டு ஆக்சுவல் ரேட். இதுல என்னென்ன வரும், என்னென்ன டிஃபரன்சஸ் வரும் அப்படின்னா, லேபர் ரேட் வேரியன்ஸ், லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். யூசேஜ் நீங்க நம்ம சொல்லக்கூடாது, எப்பயுமே யூசேஜ் அப்படிங்கிற வேர்டு இங்க வரக்கூடாது. அதனாலதான் நான் இதை டீசெண்டா என்ன சொல்றேன், எஃபிஷியன்சின்னு சொல்றேன். இப்போ ரேட் வேரியன்ஸ் நம்ம வந்து மெட்டீரியல் ரேட்டுக்கு எப்படி போட்டோம்னா அதே கான்செப்ட் தான். ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். Efficiency variance is nothing but standard hours minus actual hours worked into standard rate. ஸோ அவ்வளோதான், என்னோட வேரியன்ஸுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் நான் போட்டுட்டேன்னா லேபர் ரேட் வேரியன்ஸ், ஐடியல் டைம் வேரியன்ஸ், இது ஐடியல் டைம் வேரியன்ஸ், இது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இந்த ஒர்க்குடு மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன் ஒர்க்குடு பெய்டுன்னு 2 கான்செப்ட் இருக்குன்னா, அவங்க ஒர்க் பண்ண ஹவர்ஸ் 8 ஹவர்ஸா இருக்கும், ஆனால் நான் அவங்களுக்கு பே பண்ணது 10 ஹவர்ஸா இருக்கும். இந்த வேரியன்ஸை கேப்சர் பண்ணதுக்கு இது, இந்த வேரியன்ஸை கேப்சர் பண்றதுக்கு 8 ஹவர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆனா நான் 7 ஹவர்ஸ் தான் அலோவ் பண்ணியிருக்கேன். இந்த வேரியன்ஸை கேப்சர் பண்றதுக்கு இது. So this is what the difference between efficiency variance and ideal time variance. Hope you understood. நம்ம வந்து ஒரு சம் போடும்போது இன்னும் கிளியரா பார்க்கலாம். இப்போ illustration 5. The standard and actual figures of the firm are as under. Standard hours, standard hour, standard rate, actual hour, actual rate. Standard hour is 1000, standard rate is 50. Actual hour is 900, actual rate is 36,000 divided by 900. இதெல்லாம் இது டோட்டல் கொடுத்துருக்காங்க 40. இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் வேரியன்ஸ் is nothing but standard hour into standard rate
minus actual hour into actual rate. So 1000 into 50 minus 900 into 40. So 50,000 minus 36,000, 14,000 favorable. Hope you understood. இங்க paid work differentiate பண்ணி கொடுக்கல. ஸோ நான் ஐடியல் டைம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். எனக்கு ஒரே ஒர்க் தான் இருக்கும். அப்ப லேபர் ரேட் வேரியன்ஸ். ரேட் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் into actual hours. Standard rate is 50, actual rate is 40, standard hours is 900. So 9,000 favorable. Labor efficiency variance. Efficiency variance is nothing but standard hours minus actual hours into standard rate. So standard hours is 1000, actual hours is 900, standard rate is 50. அப்ப எனக்கு 900 into 50, 5,000 favorable. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14,000 ஃபேவரபிள். அதான் எனக்கு இங்கே வருது. அப்போ ரேட் வேரியன்ஸ் பிளஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேரியன்ஸ். இங்கேயுமே அப்படிதான். ரேட் வேரியன்ஸ் பிளஸ் ஐடியல் டைம் வேரியன்ஸ் பிளஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேரியன்ஸ். மெட்டீரியல்லையும் அதே கான்செப்ட் தான். இங்கே ஐடியல் டைம்ன்ற ஒரு கான்செப்ட் வரதுனால தான் நம்ம ஒர்க்கடு பெய்டுன்னு ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஒர்க்கடு தனியாக எடுத்துக்கிறோம், பெய்டு தனியாக எடுத்துக்கிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். நம்ம இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 போகலாம். நம்ம question படிக்கலாம். The standard output of product X is 25 units per hour in a manufacturing department of a company employing 100 workers. The standard wage rate per hour is 6 rupees. So, இப்போ நம்ம வந்து in a 42 hours week, general 42 hours week, the department produced 1040 units of X despite 5% of time being lost, being paid, time paid being lost due to abnormal reasons. So, இதுதான் வந்து ideal time variance கான difference. The hourly wages paid were 6.206 and 5.70, 10, 30 and 60 workers. Calculate relevant variance. இப்போ நமக்கு இதில் என்னென்ன வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹவர் வேணும், ஸ்டாண்டர்ட் ரேட் வேணும், ஆக்சுவல் ஹவர் வேணும், ஆக்சுவல் ரேட் வேணும், அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவல் ஹவர்ஸில் பெய்டு வேணும், ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்கடு வேணும். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 1040 யூனிட்ஸ் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 25 யூனிட்ஸ்க்கு 1 hour. அப்போ 1040 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா 1040 into 1 divided by 25. ஸோ 41.6 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். ஆனால் 100 ஒர்க்கர்ஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து 100 ஒர்க்கர்ஸோட ஹவர்ஸையும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து 41.6 into 100 பண்ணிங்கன்னா 4160 ஹவர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 6 rupees. ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. சாரி, அவங்க அது வந்து நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10, 30 and 60. ஸோ இது வந்து 42 hours வீக். ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 6.20, 6 and 5.70. ஸோ இதோடது வந்து நான் இங்கே ஒர்க்கிங் நோட்டில் இதை போட்டுக்கிறேன். இதே தான் போட போகிறேன். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு இஸ் 10 into 42, 30 into 42, 60 into 42. So 420, 42 into 30, 1260, 42 into 60, 2520. So 420, 1260, 2520. இதுதான் வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்கடு எவ்வளோ அப்படின்னா 5% லாஸ் இல்லையா? ஸோ 420 into 5%, 21 hours தான் ஐடியல் டைம். அப்போ 420 மைனஸ் நான் டேரெக்டாக ஐடியல் டைமை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்எல்ஸ் ஓகே, நம்ம எப்பயுமே ஒரே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஐடியல் டைம். அப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்கடு. ஸோ 420 into 5%, 21. 1260 into 5%, 63. 2520 into 5%, 126. 420 minus 21 பண்ணா 399 is actual hours work. 1260 minus 63 பண்ணா 1197. 2520 minus 126 பண்ணா
2394. ஸோ இதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு, இதுதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. ஓகே, இப்போ எல்லா இன்புட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அவுட்புட்டுக்கு போயிடலாம். அவுட்புட்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் வேரியன்ஸ் பார்க்கணும். டோட்டல் வேரியன்ஸோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டு ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர் இஸ் 4160 into 6 மைனஸ் ஆக்சுவல் ஹவர் வந்து நான் பெய்டு தான் எடுத்துக்கணும், ஒர்க்டு எடுக்கக்கூடாது. ஸோ 420 into 6.20. ஸோ 2604 plus 1260 into 6 7560 plus 2520 into 5.70 14364. இப்போ எனக்கு வந்து 4160 into 6 பண்ணா 24,960 மைனஸ் 2604 பிளஸ் 7560 பிளஸ் 14364 பண்ணா 24528. அப்ப எனக்கு வந்து 24960 பண்ணும்போது எனக்கு 432 ஃபேவரபிளா வரும். ஸோ டோட்டல் வேரியன்ஸ் இஸ் 432 ஃபேவரபிள். ஸோ டோட்டல் வேரியன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ரேட் வேரியன்ஸ். ஸோ ரேட் வேரியன்ஸ்க்கு வந்து நம்மளோட ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். ஸோ இப்போ நான் ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்கே என்ன எடுக்கணும்? ஒர்க்கட் எடுக்கணுமா பெய்டு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்வேஸ் வந்து நம்ம பெய்டு தான் எடுக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட், இப்போ எனக்கு 3 ஸ்டாண்டர்ட் ரேட் வரும். ஸோ 6.20 6 அண்ட் 5.70 6.20 6 அண்ட் 5.70 மைனஸ் 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 இது எல்லாமே 6 தான். ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு வந்து 420,260 420,260 2520. ஸோ இப்போ வந்து மைனஸ் 0.20 இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ மைனஸ் 0.20 இன்டூ 420. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 84 அட்வர்ஸ் வரும், செகண்டுக்கு 0, தேர்டுக்கு 0.3 ஆனால் பாசிட்டிவ்ல இன்டூ 2520 பண்ணால் எனக்கு வந்து 756 ஆனால் ஃபேவரபிள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் 84 பண்ணும்போது 672 ஃபேவரபிள் தான் என்னோட டோட்டல் ப்ரைஸ் வேரியன்ஸ். இது வந்து ஸ்கில் செட், ஒரு ஸ்கில் செட்டுக்கு, இது இன்னொரு ஸ்கில் செட்டுக்கு. ஸோ இப்போ நான் இப்படி கூட பண்ணலாம், ப்ளஸ் 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 சாரி ப்ளஸ் போட்டு இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபேவரபிள் அட்வர்ஸில் வர்றதுனால 672 ஃபேவரபிள் தான் டோட்டல் ப்ரைஸ் வேரியன்ஸ். இப்போ எனக்கு ஐடியல் டைம் வேரியன்ஸ். ஐடியல் டைம் வேரியன்ஸ். ஐடியல் டைம் வேரியன்ஸோட ஃபார்முலா இஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். Actual hours worked is 399. Actual hours paid is 420 into 6 plus 1197 1260 into 6 plus 2394 minus 2520 into 6. So 420 minus 399 into 6 பண்ணா எனக்கு வந்து 126 வரும். இது வந்து எனக்கு மைனஸ்ல வருது. 1197 minus 1260 into 6 பண்ணா எனக்கு இதுவும் 378 மைனஸ்ல வருது. பிளஸ் 2394 minus 2520 into 6 பண்ணா
756 எனக்கு இதுவுமே மைனஸ்ல வருது. ஸோ இது 3த்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா 1260 ஆனா அட்வர்ஸ் வருது. இப்ப நெக்ஸ்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். So efficiency variance is nothing but standard hour minus actual hour worked into standard rate. So standard hours வந்து நமக்கு வந்து என்ன தெரியும் எல்லாத்துக்குமே வந்து அப்படியே லைக் இங்க என்ன எம்ப்ளாயியோ அது இன்டூ அப்படியே லைக் இங்க 10 எம்ப்ளாயிஸ்னா 10 இன்டூ 10 இன்டூ 41.6 அவ்வளவுதான். நமக்கு டைரக்டா 10 இன்டூ 41.6னா 416. அதுக்கப்புறம் 30 இன்டூ 41.6னா 1248. அப்புறம் 60 இன்டூ 41.6னா 2496. இதுதான் நமக்கு டைரக்டா வந்துரும். இப்ப இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கரெக்டா அந்த ஹவர்ஸ் டேலி ஆயிடும். 4160. அப்ப நான் வந்து இத தான் யூஸ் பண்ணிப்பேன். எப்படி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா 416 1248 2496. இது ஒரே ஸ்டாண்டர்ட் ரேட் தான். மூணுத்தையும் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கில் செட் வைஸ் வரும். அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இப்பவே அத ஃபாலோ பண்றேன். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இஸ் 399 இன்டூ 6 1197 இன்டூ 6 2394 இன்டூ 6. அப்ப எனக்கு வந்து 416 minus 399 into 6 102 plus 1248 minus 1197 into 6 306 plus 2496 minus 2394 into 6 612. 612 plus 306 plus 102 1020 favorable. இப்ப நான் சும்மா செக் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் வேரியன்ஸ் பிளஸ் ஐடியல் டைம் வேரியன்ஸ் பிளஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேரியன்ஸ் தான் செக் பண்ண போறேன். எப்படி செக் பண்ண போறேன்? ரேட் வேரியன்ஸோட ஆன்சர் என்ன? 672 ஃபேவரபிள் பிளஸ் ஐடியல் டைமோட வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? ஆன்சர் என்ன? 1260 ஆனா மைனஸ்ல பிளஸ் 1020 பாசிட்டிவ்ல. அப்ப எனக்கு வந்து 1020 பிளஸ் 672 மைனஸ் 1260. அப்ப எனக்கு 432 ஃபேவரபிள் ஆன்சரா வந்திருக்கணும். 432 ஃபேவரபிள் ஆன்சர். அப்ப எனக்கு இது டேலி ஆயிடுச்சு. அப்ப நான் ஃபுல் சம்முமே கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். இந்த செக்கும் யூ அண்டர்ஸ்டுட் பிகாஸ் எப்பயுமே வந்து எக்ஸாம்ல நமக்கு இது கரெக்டா தப்பாங்கிற ஒரு ஹோல்டே இருக்காது. ஆனா இந்த செக் நம்ம பண்ணும்போது அதுக்கான கிரிப் நமக்கு கிடைக்கும். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் தாங்கிற ஃபீல் நமக்கு வரும். ஆனா நீங்க இவ்வளவு லென்த்தியா போட வேண்டாம் பிகாஸ் இங்க எல்லாமே 6ங்கிறதுனால டைரக்டா வந்து 399 பிளஸ் 1197 பிளஸ் 2394 எடுத்துட்டு இங்க வந்து 4160 மைனஸ் 3990 இன்டூ 6னும் போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டு சேம். அதனால 170 இன்டூ 6 போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸ்டாண்டர்ட் ரேட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு சில லேபர் சம்ல. ஏன்னா ஸ்கில் செட் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கும். இங்கேயுமே நீங்க வந்து போடும் போது ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ணிட்டு 420 பிளஸ் 1260 பிளஸ் 2520. அப்ப இங்க எனக்கு 4200 வரும். 399 பிளஸ் 1197 பிளஸ் 2394 3990. ஸோ இங்க போடும் போதே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க வந்து 3990 மைனஸ் 4200 இன்டூ 6ன்னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும்.
உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, நீங்க இப்படியே கூட போடுங்க. நான் எதுவுமே இது இது தப்பே கிடையாது. நான் ஏன் இத அப்படி போட்டேன் அப்படின்னா, சமயத்துல ஸ்டாண்டர்ட் ரேட் வில் டிஃபர் ஃபார் ஈச் ஸ்கில் செட். அப்ப நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஒரே ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால. இல்ல எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறவங்க, தாராளமா வந்து இத இப்படி நான் இப்ப செகண்டா போட்ட இந்த ப்ளூ கலர் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து அல்டர்னேட் ஸ்டெப் தான். இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். எந்த தப்பும் இல்ல. ஆனா வந்து இது கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா, நீங்க வந்து நார்மலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்ப இங்க 6ன்னு இங்க காமனா இருக்கிறதுனால நம்ம இப்படி எடுக்கிறோம். இதே வந்து ஒண்ணுத்துக்கு இப்ப இதுக்கு 5, இதுக்கு 6, இதுக்கு 7 அந்த மாரி வெவ்வேற ரேட்ஸ் இருக்கும்போது, யூ வில் கெட் ஈசிலி கன்ஃப்யூஸ்ங்கிறதுனால மட்டும் தான் நான் இத 2த்தையுமே உங்களுக்கு சொல்றேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ குட் டே.